அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது பெரும்பாலும் செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்க்குறாங்க. அது பெட் அனிமல்ல வளர்த்து அது மனிதனோட வளர்ந்த பழகுன பூனைய வளர்த்து கொடுப்பாங்க. சாதுவாக இருக்கும். சில பேர் கிராமப்புறங்கள், நகரப்புறங்கள்ல இருக்கிறவங்க தானாகவே குட்டி போட்டு அதை வளர்க்குற பூனைக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது 12 அடி 15 அடியில் உயரத்தில் இருக்க இந்த பூனை கோழி மேலடையும் கீழேருந்து மேலே வந்த பட்டக்கலையில் நகத்தை வச்சு பரவி அது மேலேருந்து கோழி பிடிக்கிறதுக்காக ஏறிங்க நிற்கிது. இது மாதிரி பூனையெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால என்ன செய்யும், நக்குனாவோ நகங்களை மேலே பறனாலும் நம்மளுக்கு நோய் தொற்றுகள் வரும்னு சொல்லிட்டு இப்போ விழிப்புணர்வு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரேபிட்ஸ் நோய் ஊசி போடுறது நல்லது. இது மாதிரி பூனைகளை நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட விடுறது, அது தோல் சின்னதாக இருக்கும், மெலிசாக இருக்கும். அந்த பூனை பருவம்னா உடனே அவங்களுக்கு புண்ணு பட்டுரும். அதனால் குட்டி பிள்ளைங்கள்ட்ட இந்த பூனை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த பூனை எப்படி துரு தூரம் மரத்தில் ஏறி நிற்கிது பாருங்கள். இந்த செயலை உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்